பொண்ணு போற சோக்கிலே ஒரு பொண்ணு போற சோக்கிலே ஒரு பொண்ணு போற சோக்கிலே வந்துருச்சுல. ஹலோ கிளாட்டி வீடியோ வேற ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளை அவங்க 4 பேர் வச்சிருக்காங்க. அதை போய் குத்தையில நாங்க தான் வச்சிருக்கேன். உனக்கு என்ன சந்தையில இருந்து பாக்குறேன். அப்பப்ப ஆல்ரவுண்ட் காரணம் நோங்குறீ. யாரு கல்ல புடிச்சனா? ஏய் அடி நச்சு எடுத்துடுவான். தப்பு நானா மஞ்சள் சட்டக்காரனா? What is this madam? This is தப்பு. அவனுக்கு அப்புறம் தான் டிவி. எவ்வளவு கடுப்பு போற எனக்கு. என்னட்ட பேசல. ஒரு பொம்பளை ஆம்பளை பையன். என்ன என்ன? ஏய் விடியா விடியா. ஏய் அனுசரிச்சு விடியா. ஏய் விடியா. ஏப்பா வாடங்க பீத்தா பேளே. என்னடே அண்ணே ஊர்ல இருந்து ஒரு 4 ஆம்பளை அழுவாங்க. நீ ஆம்பளை இல்லையா? ஊர்ல இருந்து 4 ஆம்பளை. அப்ப நீ யாரு? இந்த பீத்த சிரிக்கி என்ன ஒரு ஆளால சமாளிக்க முடியாது. என்ன பீத்த சிரிக்கியா? ஒரு ஆம்பளை மரியாதையா பேசணும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். அதிகமா பேசுற ஆம்பளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என்ன என்னங்கற இந்த பீத்த பேளே உனக்கு அறிவு இருக்குதா? இல்ல சூடு இருக்குதா? இல்ல சொன்ன இருக்கா? அங்க இருக்கா? இங்க இருக்கா? மேலக்கா கீழ இருக்கா? நேராக்கா சுளிச்சிட்டு இருக்கா? அட கேண்டா பேளே கிறுக்கு பேளே மொல்ல மாதிரி பேளே முடிச்சாக்கி பேளே சுருக்கு போடு சாவுடா. டேய் சாவுடா. எங்கடா ஸ்டோர பீத்த பேளே சுருக்கு போடு சாவுடா. என்னடா எதை பேசுறானே கம்முன்னு நிக்க. லேட்டி எதையாச்சும் புடிச்சிட்டு தொங்குடா. நான் என்ன மச்சருக்கு சாவு. உனக்கு சூடு சொரணை எதுமே இல்லையா? நோ. அட ஒண்ணே தட்டா கேக்குறேன். எங்க அப்பனதே கால்ல போய் செருப்பு கழட்டி அடிக்கணும். ஏன்? நான் 8வது படிக்கும் போதே பப்புன்னு பழக்கி 10 வருஷமா நானும் வர்ற பொம்பளையாளர்கிட்ட பூரா இதே கேள்விதான். என்னைக்காவது ஒரு பிள்ளை மாத்தி பேசணும்னு பார்த்தேன். அறிவு இருக்கா சொல்லிருக்கா மொத்தமா அப்படித்தான் பேசுவான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆம்பளை மாதிரி யாருமே வர முடியாது. ஏன் அப்படி? எப்பவுமே பொண்டாட்டிகளை பேச விட்டு வேடிக்கை பார்ப்போம். காதே கேட்காத மாதிரி. ஏன்னா கேட்டுவாரு ஆம்பளை கேட்கிறேன். சத்தியமா சொல்றேன். எப்பவுமே ஆண்கள் அப்படித்தான். இவ்வளவு பேசுறிய நீ என்ன பேசினாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை திட்டுதுன்னா எங்களுக்கு T20 கிரிக்கெட் மேட்ச்ல கோப்பை வாங்கின மாதிரி அவ்வளவு நாங்க பொறுமையா இருப்போம். உனக்கு வெக்கமே இல்லையா? சூடு சொரணை எதுவுமே இல்லையா? அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ல கட்டி பேசாம நான் வாட்ல ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் வாட்ல ஆடையில கண்ண பொடலில ஸ்டோரி வந்து நீ வாட்ல இடிக்கிறியே. இத ஏன் மேல இடிச்சா தப்புச்ச. ஒரு பஸ் ராணில இடிச்சதுனா வச்சுக்க ஓ சாம சப்படா இருக்கா. இரு வர இந்த பிள்ளைய நான் இடிச்சேன்னு சொல்றாளே ஊரா மட்டும் கை தூக்கு. ஆமா நான் பேசாம நான் இடிக்கலன்னு சொல்றாளே ஊரா கை தூக்குங்க பாப்போம். நீ இடிச்ச பத்தியா பச்சை சட்டை பெண்கள் கூட பத்தியா நமக்கு கம்பெனி பத்தியா. அவன் இடிச்சால உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்க்க தெரிய மாட்டேங்குதுப்பா. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. பக்கத்துல இருந்து பார்த்தா அப்பள சொல்லலாமாக்கா? பொம்பளை பிள்ளைக்கு என்னைக்குமே பொறுமை முக்கியம்னு சொல்லிருக்காங்க. நான் எப்பவுமே பொறுமையா தான். இவ்வளவு பேசுறிய. ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளா? பெண்கள் தான் பெரிய ஆளுங்க. ஆம்பளை தான் பெரிய ஆளு. பெண்கள் தான் பெரிய ஆளு. ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவே. யாரு? கேட்டு பாரு. ஒரு பெண்கள் மனசு ஒரு பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும். மைத்த புடுங்குறிய. உங்க லட்சண மயிரல எங்க தெரியுமா பார்க்கணும்? எங்க பார்த்தா? காலையில நம்ம ஊரு சிண்டெக்ஸ் டேங்க் பைப்படியிலவே உங்க லட்சணத்தை எல்லாம் பார்க்கணும். ஏன் என்னத்த அப்படி பாத்தீங்க? அப்பதான் ஒரு பொம்பளை வலிச்சா ஒரு 4 பேர் நின்னு குடத்தை வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பார். அப்பதான் ஒரு பொம்பளை அவசரமா வரும். அடியே வராத மருமை இன்னைக்கு என் ஊர் திருவிழாக்கு வந்திருக்கேன். கக்கூசில உட்காந்துருக்கேன். குண்டி கழுவு தண்ணி இல்லையா ஒரு குடம் விடுன்னு கேட்க. அப்ப இன்னொரு பொம்பளை சொல்லுவாங்க ஓ மருமே மட்டும்தான் வந்திருக்கானா? ஏன் மருமே இந்த வருஷம் தாண்டி வந்திருக்கேன். ஏன் மருமே குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா அதுக்கான வரிசையில் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆம்பளை எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. என்னதே ஒரு ஆள்கிட்டையும் தலைக்கு 10 ரூபாயா 10 ரூபாயா கடனை வாங்கிட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல 150 ரூபாய்க்கு காசு கொடுத்து ஒரு கோட்டை வாங்கிட்டு திரும்பி நின்னா நம்மள பிடிச்ச மூதேவி எங்கேயோ வாடகை எடுத்து பின்னாடி நிப்பான். அண்ணே எனக்கு ஒரு கட்டிங். அப்ப கூட நாங்க ஆம்பளை பிள்ளை எப்பவுமே மனசை விட்டு கொடுக்காம சரி விடு நீ ஒரு கட்டிங் குடி நான் ஒரு கட்டிங் குடிக்கிறேன் சாவு அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து அப்படி போயிடுவோம். சரி விடு இத கூட விட்டுருவோமே. வெக்கமா இல்ல இத வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். என்ன என்ன குடிக்கிறவங்க பெருமை மயிரா சொல்லிட்டு போல ஒரு எங்களாலவே உங்களுக்கு எல்லாம் நன்மை நடக்குது. என்ன உங்களால எங்களுக்கு
நாங்க ஒரு 10 நாளைக்கு குடிக்க மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணோம்னு வச்சுக்க, உனக்கு காவேரி தண்ணி வீட்டுக்கு வராது, உனக்கு பஸ் இலவசமா கிடைக்காது, உனக்கு ரேஷன் கடையில அரிசி பருப்பு இலவசமா கிடைக்காது, பூரா ஜிஎஸ்டி போட்டு நொறுக்கி தள்ளிடுவாங்க. பொட்டி காணாம போயிடும். யாரு பொட்டி காணாம போயிடும்? இன்னொரு விஷயம் தெரியுமா, எப்பவுமே ஆம்பளை மனுஷன் ஆம்பளை அறிவான்னு சொன்ன ஏன் தெரியுமா, புழு சட்டை அந்த குடிக்கிறதுக்கு மட்டும் கை தட்டுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஆம்பளை மனுஷன் ஒரு ஆம்பளை அறிவான்னு ஏன் தெரியுமா, இப்ப பாரு அண்ணே ஆம்பளை ஊரா மட்டும் கை தட்டுங்க, ஆம்பளை மட்டும் கை தட்டு பத்தியா பத்தியா பத்தியா, ஏன் எதுக்குன்னு கேட்காம ஆண்கள் கை தட்டினாங்க பத்தியா, இது ஆம்பளை மனசு ஆம்பளை. எங்க இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, ஏன் உங்க ஆண்கள் மட்டும் தான் கை தட்ட சொன்னா கை தட்டுவாங்க. இங்க வாயா அப்பா தம்பி சூத்துவத்தி சூத்துவத்தினா கொண்டு, ஏன் உங்க ஆண்கள் மட்டும் தான் சொன்னா கை தட்டுவாங்க, ஏன் எங்க பெண்களை கை தட்ட மாட்டாங்கங்கறியா? இப்ப பாக்குறியா, உனக்கு ஓட்டதியமா எனக்கு ஓட்டதியமா, எங்க நம்ம பெண்களை கை தட்டுறாங்க பாப்பா, பாரு சவுண்டோட கை தட்டுறாங்க. இருட்டா எங்க ஆம்பளை எல்லாம் பத்தா முழிச்சிருப்பாங்க. அண்ணே திரும்ப ஒரு தடவை சோறா கை தட்டினே பாப்பா, விசில் விசில் ஓ தூக்கு போடு தொங்குடி. என்னதுக்கு தொங்க சொல்ற? என்ன இங்க வாவே, உங்க ஆண்கள் தந்து சவுண்ட் வராதப்பவே எங்க பெண்கள் அவ்வளவு சவுண்ட் விட்டாங்க. இப்ப பாக்குறியா, என்னைக்குமே ஆண்களுக்கு சரிக்கு சமமா நிப்போம் அந்த பெண்கள். பாக்குறியா, எங்க நம்ம பெண்கள் சவுண்டோட கை தட்டுங்க பாப்பா. நன்றி நன்றி. இந்த ஊர்ல என்னை ஜெயிக்க வைத்த பெண்கள் அனைவருக்கும் நன்றி. ஆம்பளை உனக்கு என்னன்னா 50 கூட வராது, எனக்கு 150 தாண்டிடுச்சுல. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஏன் தெரியுமா ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவான்னு, இதே நம்ம ஊர் முக்கு ரோட்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன், போலீஸ்கார ஐயா எல்லாம் நிப்பான், தலையில ஹெல்மெட் இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், வண்டி என்னதான் இருக்கும், ஆனா வண்டியை நிப்பாட்டி பொட்டனி அரைச்சல அரைஞ்சு என்ன மயில ஈருளி மயினை வேகமா வரேன்னு வண்டியை நிப்பாட்டி 500 ரூபா ஸ்பைன் போடுவாங்க. ஆனா இதே ஒன்னிய மாதிரி ஒரு பொம்பளை நீ பொண்டாட்டின்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு பேச்சு யாரோட பொண்டாட்டிங்கிற இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு நீங்க திரும்ப ஒரு அபோட்டன் போடும். அதேங்க அப்பா எப்பா இந்த பிள்ளை என் குடும்பத்துக்கு சரியா வராதுப்பா, நீ எனக்கு சரியா வரமா, ஏன் அப்படி சொல்றீங்க? குண்டி பெருக்க ஆரம்பிச்சிருச்சு, குடும்பத்துக்கு ஆகாது. அவுஞ்சு போனவனே, உன் கண்ணு பட்டு படுதான் இங்க ஆம்பட்டு வாங்க. எதை பத்தி என்னையா சூத்து வத்தீங்கிற நீ? ஏன் தெரியுமா தமிழ்நாட்டுல அதிகமா பாலியல் வன்கொடுமை நடக்கு? இங்க கிட்ட வாவே, சும்மா கிட்ட வாழ, திரும்ப சும்மா திரும்பி காட்டு. 200 ரூபா ஒட்டு மசிருந்தா 80 தூரம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா, இங்க வா திரும்பி நில்ல. ஏன் தெரியுமா பாலியல் வன்புணர்வு அதிகமா நடக்குது? எல்லாம் இதனாலதான். இது முதுகா முனியாண்டி விலாஸ் தோசை கல்லாடா, இப்படி ரோட்ல போறாலும் உங்க முதுவை பார்த்து ஐயோ அடிச்சடிச்சே ஆளை காலி பண்ணிடுவாங்களே. இதே ஒன்னே மாதிரி நீ மொண்டாட்டின்னு வச்சுக்கவேன், உன்னை ஏத்திக்கிட்டு நான் வண்டியில போய்கிட்டு இருக்கேன்னு வை, போற வழியில போலீஸ்கார ஐயா நீ வண்டியை மறிச்சு ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டார். ஏன் தெரியுமா, அங்க வரும்போது இங்க டீ குடிக்கிறக்கா போலீஸ்கார ஐயா உள்ள போயிடுவார். என்ன காரணம்? பெண்களுக்கு மரியாதையா ஒரு மயிரும் கிடையாது. ஆம்பளை மனசு அப்பத்தான் ஒரு ஆம்பளை அறிய, ஏற்கனவே பொண்டாட்டிங்கிற பிரச்சனையை பின்னாடி உட்கார வச்சுதான் கூட்டிட்டு வராங்க. நம்ம என்ன மயிருக்கு நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனையை செய்யணும். போடா நீனா முக்கியமான விஷயத்துக்கு பாரு. இப்ப நான் கேக்குறதெல்லாம் பதில் சொல்லு. நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவேங்க. நல்லா சமைப்பீங்களா? எங்க கொஞ்சம் 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 தெரியும். பேண்ட் ஓட்டையா? இல்ல நல்லா தானே இருக்கு சமைக்கிறதுக்கு. ஓ சாப்பிடுவீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நல்லா சமைப்பீங்க. அப்ப நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. தோசை சுட என்ன வேண்டும்? அப்படி கேளுங்க, சமையல்ல நான் பிரமாதம். தோசை சுட என்ன வேணும்? தோசை சுட என்ன வேணும்? கல்லு வேணும். அடி லூசு முண்டை, கரண்டி வேணும். கல்ல வச்சு எதை விட்டு ஆட்டுவேன்? திரும்ப கேக்குறேன், தோசை சுட என்ன வேண்டும்? கரண்டி. லூசு முண்டை, அடுப்பு உன் குண்டிலையா சுடுவேன்? உன்னைய வச்சுக்கிட்டு நான் தாலிக்கு சவாலிக்கிறது ரொம்ப சிரமம். திரும்ப கேக்குறேன், தோசை சுட என்ன வேண்டும்? தோசை சுட அடுப்பு வேணும். லூசு முண்டை, மாவு இல்லாம அடுப்புல குண்டியா வைப்ப. திரும்ப சரி சமைச்சதெல்லாம் போதும். சாப்பிட தெரியுமா? நல்லா சாப்பிடுவேங்க. இட்லி திங்க என்ன வேணும்? இட்லி திங்க சட்னி சாம்பார் வேண்டும். லூசு முண்டை, முதல்ல இட்லி வேணும், வெறும் சட்னி சாம்பார் நக்கிட்டா சாவ. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வர, என்ன பேண்ட் போட என்ன வேண்டும்? பேண்ட் போட இடுப்பு வேணும். முதல்ல குண்டி வேணும், இல்லைன்னா லோயர் வாங்கி மாட்டி. அதுதான் வாங்கிட்டே இல்லையே. இல்லைங்க நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்னைக்குமே பெண்கள் மட்டும் அப்படி கிடையாதுமா, ஆண்களும் வர வர ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயல்கள் பல இளவட்ட பயல்கள் வர ஒருத்தண்டையும் பேச முடியாது. 1980ல பேண்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு?
அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட தூக்கி நம்மளால எப்படி போட்டுக்கிட்டு பொலிட்ட போட்டு நடந்து வந்தாங்கன்னா பாக்குற ஒரு ஆளும் போலீஸ்காரங்க மாதிரி. 1980ல பேண்ட் இப்படி இருந்துச்சு, 2000ல லேசா பேண்ட் இங்க இறங்குச்சு, 2010ல இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குச்சு, 2015ல சுத்தமா இறக்கிட்டாங்க. பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா என்ன சட்டி போட்டிருக்காங்கிறது அப்படியே உனக்கு தெரியும். இதே 2015 மாடல், இப்ப 2025 மாடல். இந்த என்னடா அப்ப போஸ் மாமா அப்படியா? மாமா மாமா நம்ம பார்த்தாலே ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கு. ஆமா தம்பி கார்த்தி சூத்துவத்தி அவர்களே வாருங்கள். இது என்னதுடா? இது என்னதுல? இது என்னது? அது என்னது? ஐயோ இது என்னதுடா? இதுதான் 2025 புது பேண்ட் பேசணும். இனிமேல் ஒரு வேலும் பேண்ட போட மாட்டாங்க, சும்மா தூக்கி சொருவி தெரிவாங்க. அதுலயே ஒரு ஆம்பளை மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருக்கு தெரியுமா? இதே நீ காலையில நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன்னு வை, இப்பெல்லாம் வர வர மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்த இன்னொரு 10 வருஷத்துல மரம் எல்லாம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது. அப்ப பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது உனக்கு வேர்க்குதுன்னு வச்சுக்க, அப்பதான் ஆம்பளை எங்க மனசு எப்படி இது மாதிரி இருக்கும், லேசா தூக்கி விட்டு ஆட்டுவோம். இது ஒரு மேட்ரு. எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும்ல. என்ன தூக்கி ஆட்டுவே? என்ன பேண்ட்ரா நெனிப்பாச்சு விடுங்க. உங்க இதுல ஆடுவோம்டா. தகிட 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 தகிடத்தா. ஏமா உங்க ஆடலாம் நினைக்கிறேன். ஆடுங்க ஆடுங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். என்னடா பண்ற? ஹலோ ஹலோ, விழா கமிட்டியாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? டீ கொண்டு வந்து தரும்படி. இது மைக்கா இது மைக்கா ஏதாவது ஒண்ணு. இப்பயே நீ ரொம்ப பேசினீங்கன்னா நானே தூக்கு போட்டு செத்து போயிரு. ஆமா ஆடுவோமா? தகிட 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 தகிடத்தா. இந்த பொண்ணு நான் வேற பொண்ணு கையில டீ கொடுத்துருங்க, எனக்கு பொண்ணு பிடிக்கல. பிடிக்கலையா? ஒன்னே சொல்லல, அவரை சொல்லல. நீ வா, நீ போனீங்கன்னா என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிடும். அடி வந்தாலும் அடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் தலையெழுத்துறா உங்களோட. பால் யாரு கொடுக்க போறது? சரி வேணா விட்டுருங்க. மந்தோப்பில் இருக்கிற மணி கோயிலே இவங்கள வச்சுக்கிட்டு பெரிய எம்மியா இருக்குது. டிக்காசன் ஜாஸ்தியா இருக்கு. எம்மா போலலே எதுக்கு இந்த மாட்டை சென மாட்டை ஆடலாமா? ஆடுங்க இருங்க, இப்பதானே குடிக்கிறாங்க, குடிச்சு முடிக்கட்டும். பத்தலன்னா வாங்கிக்கங்கடாப்பா சேர்த்து. எங்கடா அவங்க சொல்ற? கேட்டா ஊர்ல கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடணும். என்னைய பாட்ட மொத்தமா மாத்தி விட்டியாடா. பச்சை பார்வை தீரடி மச்சமுறி மாவடி பச்சை பார்வை தீரடி மச்சமுறி மாவடி. ஆட்டத்தை மறந்துட்டு கிரிக்காடு மாதிரி ஆடுறே, அதுக்கு வாங்கிக்கிறாங்க. பச்சை பார்வை இங்க ஓட மாடு ரொம்ப
ரொம்ப வெறிக்குது. சப்பு சப்புன்னு கொடுப்பேன். நான் கப்பு கப்பு கடிப்பேன். கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட கையில் இது ஒரு ஆட்டம் தால. என்னத்தர ஆடுறீங்க? இதான் மயிர புடுங்கி ஆட்டம். உனக்கு தெரியாதா? ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 புதுசா ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன பாட்டு? ரத்த கொதிப்பு. யாருக்கு? ஓ மாமா நாருக்கு. இந்த பாட்டு டான்சர் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. மாமனார் எப்படா ஜாரன் தின்ன கல்யாணம் உண்மையே சொல்லல. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமா நாருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. வந்து சொல்லல. என்ன பாடணுமா? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மைத்த புடி ஆத்தரையார் முடிச்சு தன்னோட தானே போடு அண்ணன் சொன்னா வச்சே பிள்ளைகளே இது வருது. எது? எரிச்ச மஜரா. காதல்மா. காதல் எதுக்கு வருது? காதல் காதல்னா என்னன்னு தெரியுமா? என்ன காதல்? இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. சரி. அதையும் தாண்டி சத்து டானிக்க குடிக்க வேண்டிய. ஆமா, என்னால உன்னை ஒரு ஆளா சமாளிக்க முடியாது. அதனால தான் முடிக்கிறியாடா? நீ மஞ்சப்பொடி வைக்கும் பொழுது அதை யாருக்குமே தெரியாம நான் எட்டுக்கிட்டு பார்த்தா குளிக்கிறதம்மா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லவா? மஞ்சப்பொடி தேய்க்கீழ தொட்டு தேய்ச்ச புள்ள தண்ணி தொட்டு மெல்ல இந்த காப்பி தோடு கார்த்திக்குத்தான் சொல்லுக்குள்ள
அருமையான காதல், புனிதமான காதல், தெய்வீகமான காதல் உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சு. சொல்லுங்கள். சொல்லட்டுமா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? இத்தனை நாள் இங்கே தான் இருந்தேன். என்னுடைய காதலை கூறலாமா? சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மா. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மா. அனது காது அடிக்குது அதை கண்டு கொடுக்குது, அனது காது அடிக்குது தாமரை போகுது. இருபத்தி இந்த பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மா. கட்டி கரும்பே என் கனி அமுதே, நீ நான் ரெண்டு பேரும் என்ன பிள்ளை போயிருச்சா? வந்த வழியிலே போயிருச்சா? வந்த வழியே போயிடுச்சு. இது போனா போயிட்டு போட்டோம். நான் போறேன் அவங்க அம்மா கிட்ட. உனக்கு மாமியா வேணும்.
பேரரசன் அன்பு சகோதரர் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த பெருமை சேர்த்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்த பெருமை சேர்த்து அன்புணர் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக எனக்கு சார்பாக நெஞ்சார மனமார்ந்த நன்றி வணக்கம். அந்த படத்திற்கு கூட எழுப்பிடுங்கம்மா, வள்ளியம்மா வர போறாங்க, எல்லாரும் எழுப்பிடுங்க. படத்திற்கு கூட எழுப்பிடுங்க. இவன் போனா போயிடும். நம்ம ஊர்ல பிள்ளைகளா இல்ல, இந்த ஒரு பிள்ளையை நம்பி நம்ம இன்னைக்கு வீணா போயிடக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் வீணாவே போக மாட்டேன். ஆகையாலே ஹலோ ஆறுயிரே ஒரு உயிரே எனது அன்பு களஞ்சியமே பார்ப்புகளும் கண்ணே என் பாசமுள்ள ராசாத்தி கண்ண திறந்தா ஒளி வெள்ளே களை எடுத்தா நடவல்லே அடி உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே அது முன்னா கரைஞ்சி மறைஞ்சு பூச்சி ஆசை. எத்தனையோ சினிமா பாடல்கள் இருந்துட்டாலும் மறைந்த மாமேதை MS முத்தப்பா நாரதன் பாடல் இந்த உலகத்தில் இல்லைனாலும் இந்த பாட்டை கேட்காத உள்ளங்கள் எங்கேயுமே கிடையாது. ஆகையால எத்தனையோ பாடல் இருந்தாலும் இந்த ஒரு பாடல் உங்களுக்காக சமர்ப்பணம் செய்கிற வேலையிலே மழைவானம் தூவும் போது மணல் என்ன தூசுமோ மலரோடு மலர்கள் சேர ஊரென்ன தோற்றுமோ பிறையே பிறைகடலே உன்னதிரும் அன்பு மதிலை தாண்டுதே தூண்டுதே உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுதா நெஞ்சே உதச்சு உதச்சு அவ பறந்து போனா அழகா யாரோ எவரோ என்னை தீண்டும் காற்றின் துகளோ நிஜமான செஞ்ச பாவம் முழுசா மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னாடி காணும் அதுக்கும் அம்மாடி புதுசா கோபம் கண்ண பிறந்தா ஒளிவோ அழகே நடவோ கண்ண பிறந்தா ஒளிவோ அழகே நடவோ மனசே அது மன்னா கரண்டு வரது ஓட்டு ஆசை மன்னா கரண்டு வரது ஓட்டு ஆசை காலை எடுத்தார் நடவுள்ள கொண்டு நினைத்து வாழ்ந்து வந்து பண்ணா கரண்டு கரண்டு போட்டு ஆசையே அது ஒன்று நினைத்து வாழ்ந்து வந்து மனசிலே பண்ணா கரண்டு கரண்டு போட்டு ஆசை
மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி அது உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி உன்னை காதல் ஆழமடி ராசாத்தி உள்ளமே உனக்கு தர உசுரே உனக்கு தர உள்ளமே உனக்கு தர உசுரே உனக்கு தர உன்னையோ என்னையோ பிரித்தா உலகமில்லை சொல்லிக்கும் நினைக்கும் என்னைக்கும் விளங்கமில்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே இல்லையே மன்னோடு போய்தான் சேருவே கண்ணீர் நீ எங்கு சென்றாய் கண்மணியை எங்கு சென்றாய் நீ எங்கு சென்றாய் கண்மணியை எங்கு சென்றாய் காத்திருப்பேன் காத்திருப்பேன் உனக்காக போட்டிருப்பேன் என்ன பிறந்தா ஒளிகளே கடையெடுப்பேன் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனதே அது மன்ன கரண்டி வரைஞ்சு மூச்சு ஆசை இப்போ மன்ன கரண்டி வரைஞ்சு மூச்சு ஆசையே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்பாலி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக படித்ததில்லை தந்தை முறை பார்த்ததில்லை தாராட்டி கேட்ட தப்பி ஒரு பாட்டு படித்ததில்லை யாரும் படித்ததில்லை தந்தை முறை பார்த்ததில்லை தாராட்டி கேட்ட தப்பி ஒரு பாட்டு படித்ததில்லை தானாக படித்து வந்த தங்க மீத வளர்ந்து தம்பி தானாக படித்து வந்த தங்க மீத வளர்ந்த தம்பி எல்லாத வயதில் வாழுகிறேன் அவனை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணின் தப்பி பிறகு வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இனித்து வந்து கொடுத்து வந்தார் கடுத்து தப்பி செல்வம் முறை வளர்ந்ததில்லை கடுத்து தப்பி செல்வமாய் வளர்ந்ததில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் அன்பாலை இனிந்து மாளிகையில் காணாத இன்பமன அழுதால் கண்டவப்போ நாங்கள் கொண்டு சொந்தமன ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமன ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமன நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமன சொத்துக்கு சொத்தாக அன்பாலை இடித்து வந்து